கணபதி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, வரிசையாக நம்ம இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் தாங்க பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது பார்த்துடலாம். வந்து பாருங்கள், சுயஸ்தானத்திலே ராகு பகவான், ஜென்மத்தில் ராகு பகவான். பொதுவாக சுயஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கான் அப்படின்னும் போது ஜென்ம ராகு ரெண்டு விஷயத்தை கொடுப்பா. ஒன்று, எது கொடுத்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணுன்ற எண்ணம் வரும். இந்த கேஜிஎஃப் படத்தில் அந்த ஹீரோ மொத்தமாக கோல்டு கொண்டாந்து போட்ட உடனே இன்னும் வேணும் அப்படின்னு இருப்பாருங்க. அந்த மாதிரி போதாது இன்னும் வேணும் அப்படின்னு இருப்பாருங்க. அந்த மாதிரி எண்ணம் நம்மளுக்கும் வரும். புரியுதுங்களா? அது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம், ஒரு இனம் புரியாத குழப்பம் அப்படின்றது வரும். அந்த இனம் புரியாத குழப்பம் ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்போது, ஐயோ நம்ம திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டா என்ன ஆகுறது, நம்ம பொண்டாட்டி என்னாவா, நம்ம புள்ளக்குட்டி என்னாகும் அப்படின்ற மாதிரி தேவையில்லாத குழப்பம் அப்படின்னு ரெண்டு வரும். ஆனால் அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் இதை நம்ம பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, குருனோட நேரடி பார்வை ராகு மேலே இருக்குது. அதாவது குருனோட பார்வை இருக்கிறதுனால அது குரு சண்டால யோகம் அப்படிம்பாங்க. அப்போ குருனால் வரக்கூடிய நற்பலன்கள் மட்டுமே வரும், தீய பலன்கள் வரவே வராது. இது ஃபஸ்ட்டு ப்ளஸ். ஓகேங்களா? ரெண்டாம் பாவத்தில் உங்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனி பகவான். சனி உங்களுக்கு பாத சனியாக இருக்கார். பாத சனியாக இருக்கவர் இன்னும் கொஞ்சம் இருக்குப்பா, உங்களை நாங்கள் வந்து கொடுமைப்படுத்துறதுக்கு, உன்னை வறுத்து எடுக்கிறதுக்கு இன்னும் ஒரு 25% இருக்குது அப்படின்ற ஒரு மனோ நிலைமையில தான் செயல்படுவார். அவர் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்றது நம்மளுக்கு ஒரு பெரிய ரிலீஃப். எப்படி அப்படின்னா, நான் வந்து பாருங்கள், ஏறக்குறைய கடந்த 5 வருஷமாக தலை மேலே ஒரு பெரிய இரும்பு சாமான்கள் ரொப்புனா ஒரு பெரிய மூட்டை, இடுப்பில் மயிலரகு ரொப்புனா ஒரு பெரிய மூட்டையை எடுத்துகிட்டு வரேன். இப்போ காலகட்டம் சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது. அந்த இரும்பு சாமான் என் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா, என்னடா 5 வருஷமாக இதை தூக்கின்னு தெரியிற, கூடு நான் வண்டியில் எடுத்து போய் வச்சுன்னு ஒன்று கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வண்டியில் வச்சுன்னு வரான். இடுப்பில் இருக்க மயிலிறகு மூட்டையை மட்டும் நான் சுமந்துன்னு போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய ரிலீஃப். இது ஒரு ப்ளஸ். அதுக்கடுத்து வந்து பாருங்கள், 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் குரு. இது அதிர்ஷ்ட குரு அப்படிம்பாங்க. இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் இருக்க குரு பகவான் என்ன பண்ணுவார், இங்கே வந்து பாருங்கள், எனக்கு எங்கள் பூர்வீக சொத்து பத்து நிறைய இருக்குங்க. நான் லவ் மேரேஜ் பண்ணிட்டேன். அதனால் எங்கள் அப்பா எனக்கு ஒரு பைசா கூட சொத்தில் பங்கே கிடையாதுன்னு சொல்லிட்டார். அந்த சொத்து வந்தால் என் வாழ்க்கை நல்லா செட்டில் ஆகிடும், நானும் என் ஒய்ஃபும் வந்து கஷ்டப்படுறோம், நானும் என் ஹஸ்பண்டும் கஷ்டப்படுறோம் அப்படின்னு யோசிக்கிற நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு 5ஆம் பாவத்தில் இருக்க குரு அடுத்த குரு பயிற்சிக்குள்ளே அந்த சொத்தை கொஞ்சம் வாங்கி கொடுத்துருவோம். உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இல்லைங்க எங்கள் அப்பா என்னவோ சொத்து பத்தெல்லாம் கொடுத்துட்டாரு, ஆனால் அந்த கிராமத்தில் வியாபாரமே ஆக மாட்டேங்குது, அது வந்து சில லட்சம் தான் போகும், அந்த சில லட்சம் வந்தால் கூட நான் ஏதாவது ஒன்று சிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்க்குறேன், அது வியாபாரமே ஆக மாட்டேங்குது. நிறைய பேருக்கு அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கீங்களா? அந்த வீடு வியாபாரம் ஆகும், உங்களோட பழைய சொத்து விற்காத சொத்து அப்படின்றது வியாபாரம் ஆகும். அதுக்கு குருவே கேரண்டி அப்படின்னு சொல்லலாம். என் பிள்ளைங்க ஒரு பையனை லவ் பண்ணுது, அந்த பையனுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் சுத்தமாக ஒத்தே வராது. இது ஜாதி அந்தஸ்து அதையும் மீறிங்க குடும்பம் பெருசாக சரியில்லை. அந்த பிள்ளை அந்த பையனை விட்டுட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேருக்கும் நடுவில் பிரேக்கப் ஆகிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு அதுவும் நடக்கும். புரியுதுங்களா? அப்படியும் ஒரு சுச்சுவேஷனை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். என் பையங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எம்பிபிஎஸ் சேர்த்துருக்கேன். கடனை உடனே வாங்கி நான் வந்து ஒரு மரியாதைக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா என்ஆர்ஐ கோட்டாலே எம்பிபிஎஸ் சேர்த்துட்டேன். புள்ள காலேஜுக்கே போக மாட்டேங்குது. காலேஜுக்கு போனால் தானே படிக்கவும் மாட்டேங்குது. நான் என்ன தான் பண்ணுவேன், நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ உங்கள் பிள்ளை காலேஜுக்கு போகும், என் பிள்ளை அப்துல் கலாம் ஆகிடுமா அப்படிலாம் கேட்கக்கூடாது. அந்த அளவுக்குலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. குரு பகவானாலே என்ன முடியுமோ அதானே கொடுப்பார். ஒன்றுமே படிக்காத பிள்ளைங்கள காலேஜுக்கு போக வைப்பார், ஏதோ படித்து பாஸ் பண்ண வைப்பார். ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு விதத்தில் பிள்ளைங்களால் ஒரு மகிழ்ச்சி, பிள்ளைங்களால் ஒரு நிம்மதி, பூர்வீக சொத்து பத்து இருக்குன்னா அதனால் ஒரு வருமானம், அதனால் சந்தோஷம், இந்த நிறைய விஷயங்களை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். இது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கப்புறம் 6ஆம் பாவத்தில் சுக்கிரன், ருணரோக சத்ருஸ்தானத்தில் சுக்கிரன். இது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னா, நிறைய கும்பராசி அன்பர்கள் இந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் அவர் ருணரோக சத்ருஸ்தானத்தில், அதாவது 14ஆம் தேதி வரைக்கும் ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருப்பார். நிறைய கும்பராசி அன்பர்கள் கடனை அடைக்கிறதுக்கு, நோயிலேருந்து நிவாரணம் பெறுறதுக்கு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுக்கிரன் 6ஆம் பாவத்தில் அப்படின்னா எதிரிகளே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் அசுர குரு இல்லைங்களா? எதிரிகளே இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படின்றது சுக்கிர பகவான் ஏற்படுத்துவார். நிறைய பேருக்கு கடன் அப்படின்றது விமோச்சனம் அப்படின்றது கிடைக்கும். நான் பல பேங்க்கில் கடன் வாங்கியிருக்கேங்க. நான் வாங்காத லோனே இல்லை. நான் வந்து பாருங்கள், ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கேன், கார் லோன் வாங்கியிருக்கேன், கிரெடிட் கார்டு லோன் வாங்கியிருக்கேன், பர்சனல் லோன் வாங்கியிருக்கேன், இப்படி ஏகப்பட்ட லோனை வாங்கியிருக்கேன். அந்த லோன் எல்லாத்தையும் அடைச்சிடும்னா அதில் சில லோனை அடைப்பீங்க, அதுக்கு சுக்கிரன் ஹெல்ப் பண்ணுவார். அதில் சில லோனை அடைக்கிறதுக்கு ஆயத்தியமாவீங்க. கொஞ்சம் பல ஆயிரம் கடன் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் அடைக்க பிளான் பண்ணுவீங்க. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். குணமே ஆகாத 10 நோய் இருக்குங்க எனக்கு,
அதில் ஒரு 2 நோயிலையாவது ஒரு பாலியேஷன் அப்படின்றது கிடைக்கும், மீதி நோயில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ன்றது கிடைக்கும். இதுக்கும் சுக்கிரனே ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய ப்ளஸ். இது செப்டம்பர் 14ஆம் தேதி என்ன பண்ணுவார், 6ஆம் பாவத்திலேருந்து சுக்கிரன் 7ஆம் பாவம் கலத்திரஸ்தானத்தில் வந்து உட்காருவார். கலத்திரஸ்தானத்தில் வந்து உட்கார்றதுனால நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு மனைவியோட லைட்டாக ஒரு மனக்கசப்பு, மனசஞ்சலம் வரலாம். ஆல்ரெடி அப்படி தாங்க போய்ங்குது 5 வருஷமாக, கரெக்டு தான். அது இன்னும் கொஞ்சம் இன்டென்சிஃபை ஆகலாம். அப்போ டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது வச்சுக்கோங்க. எது செஞ்சாலும் சொல்லிட்டு செய்யுங்க. நான் சாப்பிட போகிறேன், நான் தூங்க போகிறேன், நான் வந்து வாக்கிங் போகிறேன், வாக்கிங் போகிற வழியில் என் ஃப்ரெண்டை பார்த்தேன், அவரோட அவங்க ஒய்ஃபும் இருந்தாங்க, அவங்ககிட்டயே 2 வார்த்தை பேசினேம்மா, ஹலோ அப்படின்னு சொன்னேன். அத்தனையும் சொன்னீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. இல்லைனா ஏதோ ரூபத்தில் பிரச்சனை அப்படின்றது வரத்துக்கு பார்க்கும். பெரிய லெவலில் ஜஸ்ட் ஒரு 10% இம்பேக்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுக்கும் மேலே 7ஆம் பாவத்தில் வந்து பாருங்கள், சூரியன் இருக்கான், புதன் இருக்கான், கேத்து இருக்கான். அப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மனைவினால் வெளிநாடு போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, மனைவியினோட அப்பானால், அதாவது மாமனார்னால, எங்கள் அப்பானோட ஒரு சப்போர்ட்னால நான் வந்து பாருங்கள் ஃபாரின் போனேன், ஃபாரினில் தொழில் பண்ணேன், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் ஏற்படும். மனைவியினோட அப்பானால், தாய் மாமனால், அவங்க குடும்பத்தினால பஞ்சாயத்து எங்கள் குடும்பத்தில் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ரெண்டுமே வாய்ப்பு உண்டு. அந்த பஞ்சாயத்து வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் டிரான்ஸ்பரன்சி அப்படின்றத வச்சுக்கணும். ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி இந்த 7ஆம் பாவத்துலேருந்து புதன் 8ஆம் பாவத்துக்கு வரான். கன்னி வீட்டுக்கு வந்து உச்சம் பெற்று உட்கார்றான். புதன் அஷ்டமாகறான். அப்போ என்ன ஆகும், நமக்கு ஒரு சில விஷயம் யோசிக்கும் போது தப்பாக முடிவு எடுப்போமோ அப்படின்ற ஒரு தோணுதல் வரும். ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கும் மேலே செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி புதனுக்கு பின்னாடியே சூரியனும் வந்துடுறான், 8ஆம் பாவத்தில் வரான். ஸோ 8ஆம் பாவத்தில் சூரியன் ப்ளஸ் புதன் சேர்க்கை, சனியினோட வக்ர பார்வை. நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி சனி 7 நாட்டு சனி ஆன பின்னாடியே எனக்கு எலும்பு மூட்டு வலி வந்துருச்சுங்க, உண்மைதான், கண்டிப்பாக வரும். அந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் இன்டென்சிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இருதயம் சார்ந்த பிரச்சனை, ஒத்த தலைவலி, கண்ணு வந்து பார்த்திங்கன்னா கண்ணு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது, அதனால் அதில் இருக்க பிளட் வெசல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளமேஷன் ஆகுது, வாஸ்குலைட்டிஸ் அப்படிம்பாங்க. அது வந்து வெடிக்கிறது, அது வந்து இன்டர்னல் ஹெமரேஜ், ரெட்டினல் ஹெமரேஜ் அப்படிம்பாங்க. இந்த அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ ரொம்ப சிம்பிள், என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அதிகப்படியான டென்ஷன் ஆகாமல் அமைதியாக ஹெல்த்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கும் மேலே ஆல்ரெடி செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் 8ல் செவ்வாய் இருக்கான். அஷ்டமத்து செவ்வாய் சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸு, சர்ஜரிஸ், ரத்தம் சம்மந்தப்பட்ட நோய்கள் இதெல்லாம் கொடுப்பா. அப்போ கும்பம் செப்டம்பர் மாதம் முழுசும் ஆரோக்கியத்தில் முழு கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. செப்டம்பர் 13 8ல் இருக்க செவ்வாய் வந்து 9ஆம் பாவத்துக்கு வந்துடுறோம், பாக்கிய செவ்வாயாக வரான். அப்போ பாக்கிய செவ்வாய் என்ன கொடுப்பான், வீடு வாங்குகிற யோகம், கார் வாங்குகிற யோகம், நிலம் வாங்குகிற யோகம், புதுசாக வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம் வர்றதுக்கான யோகம், இந்த பூமி சார்ந்த தொழிலில் ஒரு நல்ல வருமானம், இந்த புரோக்கரேஜு, இந்த பில்டிங் கான்ட்ராக்டர்ஸு, பில்டர்ஸ், இவங்களுக்குலாம் ஒரு நல்ல வருமானம் இதெல்லாம் கொடுப்பான். அதில் எந்த விதமான, அவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பானா, எங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டானா? நான் டாக்டருங்க, நான் கம்பவுண்டருங்க, நீங்கள் யாராக இருந்தாலும் பாக்கிய செவ்வாய் நல்ல பாக்கியங்களை கொடுப்பா. ஆனால் செப்டம்பர் மாதம் முழுசும் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் அப்படின்றத வச்சுக்கணும். காரணம் என்ன, நான் சொல்லிட்டேன், அந்த பிளானட்டரி பொசிஷனும் நான் சொல்லிட்டேன். இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. சரிங்க, ஓகேங்க. இப்போ வந்து சனி வந்து பார்த்த சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது எனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டீங்க. ஆமாம். இப்போ செப்டம்பர் மாதத்தில் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் வச்சுக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டீங்க. ஆமாம். ஒத்த வார்த்தையில் சொல்லணும்னா எங்களுக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கணுங்க அப்படின்னா, இந்த 2 விஷயத்தில் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. செப்டம்பர் மாதம் நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னாங்க உங்கள் ராசிக்கான பொதுவான பலன்கள். இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க நிறைய மக்கள் வந்து பாருங்கள், என்னோடய வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கேன், அதனால் என்னோடய சுய ஜாதகத்தை நான் அனலைஸ் பண்ணிக்கணும், இல்லை இப்போத்திய ப்ரெசண்ட் இந்த பிளானட்டரி பொசிஷன் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணிக்கணும். என்ன காரணமாக இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்க. தேங்க்யூ.